ஹாய் வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து DTH ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போகிறேன். இதில் வந்து நிறைய பில்ஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ காட்டுற டெமோ வந்து நிறைய பில் பேமெண்ட்ஸ்க்கு அப்படியே சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக DTH வந்து டெமோ காட்ட போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃபோன்பே ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து உங்களுக்கான பின் நம்பர் செட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃபோன்பே ஆப் கூட லிங்க் பண்ணுறது, ஆட் பண்ணுறது ஃபார் ஈஸி பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்டியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்னும் ஆப் இப்போ தான் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் செக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன், இப்போ வந்து எப்படி DTH ரீசார்ஜ் பண்ணலான்னு காட்ட போகிறேன். இந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் அதர் ரீசார்ஜஸும் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆப்குள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அதில் வந்து வாலெட் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோன்பே வாலெட்டில் வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 ஆப்ஷன். நீங்கள் எந்த விதமான பில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஒன்று ஃபோன்பே வாலெட்டில் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு நான் அடிக்கடி வந்து பண்ணக்கூடிய எல்லா பில் பேமெண்ட்ஸும் இதில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பல்காக ஒரு அமௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாலெட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இபி பில்லு, இந்த மாதிரி DTH ரீசார்ஜ் இதெல்லாம் வழக்கமாக நம்ம மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய ரீசார்ஜஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸுக்கு நான் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தொகையை ஒரே டைமாக வாலெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாலெட்லேருந்து பில் பேமெண்ட் நடக்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்விஃப்ட்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். பட் இதுவே வந்து வாலெட் தான் போட்டு வச்சுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சும் அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த UPI ஆப் போகும்போதோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது நீங்கள் அதுக்கான ஒரு பின்னையோ இல்லை ஒரு பாஸ்வேர்டையோ இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸோ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டைம்ஸ் விரயமாகும். ஸோ அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் டக்குன்னு அந்த ரீசார்ஜை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இந்த வாலெட்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ வாலெட்டில் எப்படி மணி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 500 இந்த இடத்துல வாலெட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ 500 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு நான் டாப் அப் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா என்னோட கேஸில் பார்த்தா இப்போது SBIயோட UPIலேருந்து நான் வந்து ஏன்னா நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து SBIயோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருக்கனால அந்த UPI கேட்குது. ஸோ அந்த UPI பின்னை நான் என்டர் பண்ணி இப்போ வந்து 500 rupees நான் டாப் அப் பண்ணிக்க போகிறேன். ஸோ UPI பின்னை என்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ டிக்கை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஆயிடுச்சு. கீழே டன்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்னோடய வாலெட்டில் வந்து கரண்ட் பேலன்ஸ் சொல்லி 500 காட்டுது. இப்போ நான் வந்து நிறைய பேமெண்ட்ஸ் பண்ணணும், ரீசார்ஜஸ் வந்து அடிக்கடி நான் பண்ணணும், மொபைல் ரீசார்ஜ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2000, 3000 ஒரு 5000 உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாலெட்டில் டக்குன்னு குயிக்காக பே ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வாலெட்டில் மணி ஆட் பண்ணிட்டோம். அப்படியே ஆட் பண்ண இப்போ முடியலனாலும் நான் இப்போ எப்படி வாலெட்டில் மணி ஆட் பண்ணணும் அதே மாதிரி அந்த ரீசார்ஜ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து UPI பின்னை என்டர் பண்ணி அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு என்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பில் பேமெண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், அடுத்தது DTH அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ DTHஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட DTH சேவைதாரர் யாரோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ என் கேஸில் வந்து டாடா ஸ்கை. ஸோ நான் டாடா ஸ்கையை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இது எந்த சேவை அப்படின்னாலும் அவங்களோட ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரையோ இல்லைனா அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடியையோ கொடுக்கணும். ஸோ சப்ஸ்கிரைபர் ஐடி அப்படிங்கும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் அது கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் இப்போ 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போ இந்த டெமோக்காக நான் இப்போ தான் வந்து பேடிஎம் வாலெட்டில் ஆட் பண்ணி உடனே ரீசார்ஜ் பண்ணுறேன். உங்கள் கேஸில் அப்படி இருக்காது. நம்ம வழக்கமாக ரீசார்ஜ் பண்ணணுன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது 500 ரூபாய்க்கு நான் வந்து என்னோடய டாடா ஸ்கையை வந்து நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ 500ன்னு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே கீழே வந்து ஆப்ஷன்ஸ் காட்டுது, என்னென்ன மாதிரிலாம் நான் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வாலெட்லேருந்து எடுத்துக்கவான்னு கேட்குது. அப்படி சப்போஸ் இல்லைனா நான் என்ன பண்ணலான்னா, இந்த யூபிஐ ஆப்பை கொடுத்தேன்னா இப்போ எப்படி நான் வாலெட் ரீசார்ஜ் பண்ணும்போது பின் டைப் பண்ணணும், அதே மாதிரி டைப் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெபிட் கார்டுன்னு சூஸ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட் அண்ட் சிவிவி என்டர் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணாலும் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிவி என்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எனக்கு என்டர் பண்ண வேணாம், ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் இதெல்லாம் நான் என்டர் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வாலெட்டில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாலெட்டுன்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என் வாலெட்டில் மணி இருக்குது. ஸோ வாலெட் நான் சூஸ் பண்ணிவிட்டு பே பில் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஸோ நான் எந்த பின்னும் என்டர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளிக் தான். என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்து எந்த பில்லை நான் பே பண்ணணுமோ அந்த பில்லை சூஸ் பண்ணணும். அந்த எந்த சேவைதாரரோ அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோன் நம்பர், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு எவ்வளோ பில் அமௌண்ட் நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓடிபி கூட கொடுக்கல, எங்கேயும் லாகின் ஆகலை, எந்த விதமான பாஸ்வேர்ட்ஸ் ஒரு பின் நம்பர்ஸ் ஒரு யூசர் நேம்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. வாலெட்டில் மணி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு கிளிக் தான், ஒரே ஒரு கிளிக்கில் வந்து அந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாலெட்டில் மணி போட்டு வச்சுக்கோங்க. எந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் வாலெட்டில் மணி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான பில் பேமெண்ட்ஸையும் ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து டைம் சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப குவிக்காக பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ரீசார்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏதாவது ரிவார்ட்ஸ் இல்லை ஆஃபர்ஸ் இல்லை கேஷ்பேக்ஸ் இந்த மாதிரி ரிசீவ் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் பண்ண இந்த 500 rupees ரீசார்ஜுக்கு ஒரு ரிவார்ட் ரிசீவ்னு சொல்லி வருது. அது என்ன ரிவார்ட்னு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் என்ன ரிவார்ட்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ஆட்டோ பே செட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மாதம் இந்த ரீசார்ஜை வந்து நான் பண்ணணும், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ரீசார்ஜோ இல்லை டிடிஹெச் ரீசார்ஜோ ஏதோ ஒரு பில் வந்து மாதம் இந்த தேதியில் எனக்கு வந்து டைம் இல்லை, நான் மறந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வாலெட்டில் மட்டும் அமௌண்ட் வச்சுக்கணும். இல்லைனா உங்களோட கார்டு நம்பரை ஒன்ஸ் இங்கே கொடுத்துடணும். பே வித் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனில் உங்களோட எந்த கார்டோ அந்த கார்டை நீங்கள் கொடுத்துடணும். பட் வந்து மாதம் பண்ணுறதுக்கு ₹5 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும், அந்த கார்டு ஆத்தென்டிகேட் பண்ணணும்னு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி ரீசார்ஜ் சைக்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த பில் வந்து பே ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஞாபகமும் வச்சுக்க வேணாம், நீங்கள் பே பண்ணவும் வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிஸி, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லா விதமான பில்ஸையும் நீங்கள் ஆட்டோ பேல செட் பண்ணலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.